ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல குலதெய்வம்னா என்ன, அதை ஏன் நம்ம வழிபாடு பண்ணணும், அது யாரு, குறிப்பிட்ட தெய்வங்கள் மட்டும் குறிப்பிட்ட இனக்காரங்களுக்கு அல்லது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஒரு தெய்வமா இருக்குது, அது எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மக்களுக்குள்ள இருக்குது. குலதெய்வம் அப்படின்னா முன்னொரு காலத்துல நம்மளுக்கு முன்னவர்கள் இறந்தவர்கள் தான் சில குடும்பங்கள்ல குலதெய்வங்களாக இன்றும் விளங்குகிறார்கள். மாடனாகட்டும், கருப்பனாகட்டும், முனீஸ்வரன் ஆகட்டும், ஐயனார் ஆகட்டும், இவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில அவங்க இடத்துல வச்சு கும்பிடுவாங்க. ஒரு குடும்பம் போய் இப்ப என்ன பண்ணா கோயில்ல போய் கும்பிட மாட்டாங்க. நிறைய பேர் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்க கழனி காட்டுல வச்சு கும்பிடுவாங்க. இது ஏன்னு கேட்டா நம்ம மண் எடுத்து வச்சு கும்பிடுறோம், நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து கும்பிடுறோம், இவங்க தான் குலதெய்வம், இங்க தான் நம்ம கும்பிடுறோம், இந்த சாமி பேர் முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முனீஸ்வரன் ஆகட்டும், காட்டேரி ஆகட்டும், ஐயனார் ஆகட்டும், கருப்புசாமி ஆகட்டும், சில பேருடைய குடும்பங்கள்ல இவங்க எல்லாமே முன்னொரு காலத்துல மாண்ட அன்பர்கள் தான் அந்த வீட்டு குலதெய்வங்களாக திகழப்படுகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கிராமத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள். நம்ம கிராமத்தை காக்குறாங்க. ஒரு கிராமத்தை அந்த எல்லைகளை கட்டி ஆளக்கூடிய தெய்வமே அவங்களுக்கு குலதெய்வமா ஒரு சில குடும்பத்துல இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு வகை. ஆக இரண்டு வகையாக இந்த குலதெய்வங்களை நம்ம பிரித்து வழிபாடுகள் செய்ய முடியும். காட்டேரி இருக்கு ஒரு குடும்பத்துலனா, ஒரு காலத்துல அவங்க குடும்பத்துல மாசமா இருந்து இறந்து போன, கர்ப்பமா இறந்து போன பெண் தான் அந்த குடும்பத்துல காட்டேரியா வழிபாடு செய்யப்படுகிறார்கள். எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது. குலதெய்வத்துக்கு பூஜை வைக்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதை போய் நம்ம கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு செய்து விட்டு வர வேண்டும். முக்கியமா கல்யாணம் பண்றது, காது குத்துறது, சீமந்தம் பண்றது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல குலதெய்வத்தை தான் நம்ம அழைக்கணும். குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா, பதிவிளக்கு வீட்டில் போட்டு பம்பை உடுக்க வைத்து கங்கை திரட்டு கொண்டு அழைச்சி வைக்கிற முறை எல்லாம் ஒரு பாரம்பரியமாக நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கம், ஒரு முறைகள் இருக்கிறது. மேலும் குலதெய்வத்தை உங்களுக்கு தெரியல, என் குலதெய்வத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வம்னா எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட ஆளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. கண்டிப்பா அடுத்த பதிவு நீங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு அடுத்த பதிவுல குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற வழிமுறையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நன்றி.